ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ரைஃபா கிச்சன். நம்ம இன்றைக்கி வாழைப்பூ பொரியல் தாங்க எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். வாழைப்பூ வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. கிட்னியில் கல் பிரச்சனை இருக்கிறவங்க, மற்றபடி வயிற்று கோளாறு, இந்த குறுக்கு வலின்னு சொல்லுவாங்க இல்லையா, கல்லுனால தான் இந்த குறுக்கு வலி வருது, அதுக்கெல்லாம் ஒரு நல்ல அரிய மருந்தாக இருக்கும் இந்த வாழைப்பூ. பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு வாழைப்பூ நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க. வாழைப்பூவில் வந்து ஒரு கண்ணாடி மாதிரி ஒரு லேயர் இருக்கும், அப்புறம் கொண்டை வச்சு ஒரு குச்சி மாதிரி இருக்கும். அதை ரெண்டையும் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ க்ளீன் பண்ண வாழைப்பூ சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி ஒரு கிண்ணத்தில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அரிசி கழுவின தண்ணியை ஊற்றி வச்சுருங்க, கலர் மாறாமல் இருக்கும். போட்டு வச்சிடலாம். இப்போ அடுப்பில் ஒரு கடாயை வச்சு காஞ்ச உடனே எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் கொஞ்சமாக சேர்த்தாலே போதும். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. அது கூட கடலைப்பருப்பு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு பாசிப்பருப்பு எதுனாலும் உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இப்போ பெரிய சைஸாக ஒரு வெங்காயமும் ஒரு பச்சை மிளகா நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்ருங்க. அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். இப்போ 2 வத்தல் கிள்ளி போட்டலாம், இது கூடவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வரட்டும். நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம கழுவி வச்சுருக்கிற வாழைப்பூவை தண்ணியை வடிச்சிட்டு போட்டுடலாம். நார்மலான தண்ணியில் போடுறத விட அரிசி கழுவு தண்ணியில் போட்டிங்கன்னா வாழைப்பூ கருக்காமல் அப்படியே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை. இந்த வாழைப்பூவில் இருக்கிற தண்ணியிலே இந்த பொரியல் வெந்துடும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுருங்க. இப்போ இதை எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கலை, வாழைப்பூவில் இருக்கிற தண்ணியில் தான் இந்த பூ அப்படியே வேக போகுது. அதனால் அப்பப்போ எடுத்து கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். அது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இது கூட நம்ம ஒரு முக்கியமான பொருள் சேர்க்க போகிறோம். இதுதான் இந்த வாழைப்பூக்கு இன்னும் கொஞ்சம் ருசியை தர்றது, ரொம்ப சத்தானதும் கூட. இது ரெண்டும் சேர்த்து செய்யும்போது வாழைப்பூ இன்னும் ருசியாக இருக்கும். இது நல்லா சுருண்டு வந்துருச்சு. வாழைப்பூ நல்லா செக் பண்ணிக்கோங்க, நல்லா வெந்துடுச்சு. இப்போ இந்த டயத்தில் நம்ம கழுவி வச்சுருக்கிற முருங்கைக்கீரை சேர்க்க போகிறோம். இது கூட முருங்கைக்கீரை சேர்த்து செஞ்சு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். முருங்கைக்கீரை போட்டோடனே வெந்துடும். அதனால் வாழைப்பூ நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம கழுவி வச்சுருக்கிற முருங்கைக்கீரை இது கூட சேர்த்துடலாம். நாங்கள் சின்ன பிள்ளைலாம் பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை சாப்பிட மாட்டோம். அப்போ எங்கள் அம்மா வாழைப்பூ பொரிச்சாங்கன்னா இந்த மாதிரி தான் செஞ்சு கொடுத்துருவாங்க. அப்போ என்னதுன்னு தெரியாது இல்லையா, நல்லா சாப்பிட்றோம். வாழைப்பூ பிடிக்கும், அதோட இந்த முருங்கைக்கீரையோடு சேர்த்து அந்த டேஸ்ட் ரொம்ப பிடிக்கனால விரும்பி சாப்பிடுவோம். அவ்வளோதான். இப்போ நல்லா வெந்துடுச்சு. நல்லா மூடி வச்சுருங்க. 2 நிமிஷத்தில் நல்லா முருங்கைக்கீரை வாழைப்பூ நல்லா வெந்துடும். இப்போ நமக்கு எந்த அளவுக்கு தேங்காய் தேவையோ துருவின தேங்காய் சேர்த்து இறக்கிட்டோன்னா ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டான வாழைப்பூ பொரியல் ரெடி ஆகிடும். இப்போ தேங்காய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சு இறக்கிடுங்க. அவ்வளோதான். அதே மாதிரி வாழைப்பூ வடை செஞ்சிங்கன்னாலும் நீங்கள் முருங்கைக்கீரை சேர்த்து செய்யுங்க. டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், நல்லா மொறுன்னு கிடைக்கும். முருங்கைக்கீரை எதெல்லாம் சேர்க்க முடியுமோ சேர்த்து கொடுத்துக்கோங்க. வாழைப்பூ வடையில் போட்டு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும். இந்த பொரியல் பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடலாம். குழந்தைங்களுக்கெலாம் அப்படியே சாப்பாட்டில் போட்டு கொடுங்க, நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லா விதமான குழம்புக்குமே இது பொருத்தமாக இருக்கும். ரசம் சாதம், சாம்பார், காரக்குழம்பு, புளிக்குழம்பு, இப்படி என்ன குழம்பு வச்சிங்கனாலும் இந்த பொரியல் கூட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிளான முறையில் டேஸ்ட்டான வாழைப்பூ பொரியல், வாழைப்பூ முருங்கைக்கீரை பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துட்டோம். உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்ஷால்லா இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும்.